வணக்கம் நண்பர்களே, இது VDL விளாக்ஸ் வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ். இந்த வார குட்டி ஸ்டோரிஸ்ல நம்ம ஒரு கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். ராஜேஷ்குமார் எழுதிய பொன் வாத்து. நம்ம கதை கேட்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ராஜேஷ்குமார் எழுதிய பொன் வாத்து கதையை கேட்போமா? பர்ஃபெக்ட் ஆட்டோமொபைல் சென்டரின் அழுக்கான ஒர்க் ஷாப். நிறைய கார்கள் ஸ்கூட்டர்கள் நின்றிருக்க ஒர்க் ஷாப்பின் பிரத்யேக தட்டி மறைவுக்கு பின்னால் உட்கார்ந்திருந்த கதிரேஷின் கண்கள் இரண்டும் அகலமாக விரிந்தன. புருவங்கள் மேலேறின. எதிரே வசந்தின் கையில் இருந்த கரன்சி பிதுங்குகிற பிரீஃப் கேஸ் தான் காரணம். அவனின் அத்தனை ஆச்சரியத்துக்கும் இளம் நீல நிற சட்டையை வெள்ளை பேண்ட்டுக்குள் நுழைத்து இன் பண்ணியிருந்த வசந்துக்கு 25 வயது இருக்கலாம். லேசாய் தொப்பை போட்ட உடம்பு, விஸ்கி பாட்டிலோடு பழக்கம் உண்டு என்பதை கண்கள் சொல்ல, சிகரெட்டோடு நான் ரொம்ப சிநேகிதம் என்று உதடுகள் காட்டின. வசந்த் புன்னகையுடன் சொன்னான், என்ன கதிரேஷ், திகச்சு போய் நின்னுட்ட? இவ்வளவு பணமும் உனக்குத்தான். நீ செய்ய போற ஈடு இணையில்லாத காரியத்துக்காகத்தான். ஆயுசு புறாவும் சம்பாதிச்சாலும் இந்த அளவு பணத்தை உன்னால பார்க்கவே முடியாது. அவன் சொல்லிக் கொண்டிருந்த அதே நிமிஷம், கதிரேஷனா என்று கத்தியபடி தட்டியால் மறைக்கப்பட்டிருந்த அந்த அறையை எட்டி பார்த்தான் அசிஸ்டன்ட். காக்கி சட்டையும் பேண்ட்டும் ஆயில் கரை படிந்திருந்தது. என்னடா கிருஷ்ணா, டபுள் அண்ட் ஸ்பேனர் நேத்திக்கு உடைஞ்சு போயிருச்சு. அதுக்கு என்ன இப்போ? ராமு சார் மொபைல் வந்திருக்கு, ஸ்பேனர் வேணுமே. 4 இன்ச் ஸ்பேனர் போடு, சரியா இருக்கும். சரிண்ணா. நகர போனவனை தடுத்தான் கதிரேஷ். டேய், இன்னும் 10 நிமிஷத்துக்கு எவனாவது தட்டிக்கு இந்த பக்கம் எட்டி பார்த்தா அறை தான் விழும். பையன் பயந்து போய் விருட்டென்று நழுவினான். கதிரேஷ் திரும்பி வசந்திடம் கவனமானான். சார், இந்த பணத்தை எல்லாம் பார்த்தா மனசுக்கு இதமாத்தான் இருக்கு, இருந்தாலும் பயமா இருக்கு. பயப்பட்டா இவ்வளவு பணம் கிடைக்குமா? உழைச்ச உழைப்புக்கு தானே நீ காசு வாங்குற. வாழ்க்கையில எல்லாமே ரிஸ்க் தான். பணத்தை எடுத்து வையி. இந்த ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் கிரீஸ்லையும் ஆயிலையும் புரண்டு புரண்டு எப்ப நீ இத்தனை பணத்தை சம்பாதிக்க போற? கதிரேஷ் அந்த சலவை தாள்களையே பார்த்து கொண்டிருக்க வசந்த் தொடர்ந்தான். கதிரேஷ், அன்னைக்கு அத்தனை கஸ்டமர் முன்னாடி உன்னை என்னோட அத்தை எப்படி திட்டுனாங்க? உனக்கு எவ்வளவு அவமானம். அதையெல்லாம் நினைச்சு பார்த்தா உனக்கு ஆத்திரம் தன்னால வரணும். உனக்கு தன்மானம்னு ஒன்று இருந்தா கோபம் வரணும். தன்மானம் என்ற வார்த்தை கதிரேஷுக்குள் தீயை வீசியது. உன்னை என்ன கத்தி எடுத்து கொலை பண்ண சொல்றேனா? கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண சொல்றேனா? ஒரு ஸ்க்ரூ டிரைவரால அத்தையோட கார் பிரேக் சிஸ்டத்துல சின்ன வேலை செய்யணும். அந்த சின்ன வேலைக்கு உனக்கு கிடைக்க போற பணத்தை பாத்தியா? கதிரேஷின் மனசுக்குள்ள சட்டென ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்தன. யோசனைக்கு பின் கேட்டான், உங்க அத்தைய தீர்த்து கட்டுறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? வசந்த் புன்னகைத்தான். கதிரேஷ், இந்த வசந்த் காரணம் இல்லாம யாரையுமே சாகடிக்க மாட்டான். என்னோட அத்தை இறந்ததுக்கு அப்புறம் அவளோட அத்தனை சொத்தையும் நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு உயில் எழுதி வச்சிருக்கா. எதை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்ச நாள்ல இருந்து மனசு நிலை கொள்ளல. ஏன்னா அத்தையோட மனசு நிலை இல்லாதது. இந்த உயிலை எப்ப மாத்துவான்னு யாராலையும் சொல்ல முடியாது. போன வாரம் இங்க கேரேஜ்ல வச்சு அத்தை உன்னை வாங்குன்னு வாங்கினது, அதனால நீ அத்தை மேல ஏகப்பட்ட கோபமானது எல்லாத்தையும் கவனிச்ச. உடனே பிளான் பண்ணிட்டேன். அத்தையோட மனசு மாறுறதுக்குள்ள உன்னை வச்சு அத்தைய முடிக்கிற பிளான். நாளை காலையில அத்தை கசோலி போற மலை பாதை, அத்தை எடுத்துக்கிட்டு போக போற காரை ராத்திரி இங்க அனுப்பி வைக்கிற. நீ பிரேக் சிஸ்டத்துல தில்லுமுள்ளு பண்ணி மலையில போறப்போ சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகுற மாதிரி செய்யணும். செய்வியா? கரன்சி கதிரேஷின் கண்களில் கரகாட்டமாடியது. சரி, செய்யறேன் சார். சௌதாமினி நெற்றியில் பொட்டில்லாமல் பால் நிற புடவை கட்டியிருந்தாள். 50 ஆரம்ப வயதுகளில் இருந்தாலும் ரொம்பவும் தளர்வாய் தோற்றம் காட்டினாள். முன்னெற்றி நரைத்திருக்க பின்புற கூந்தலை கொண்டை போட்டிருந்தாள். மாடிப்படிகளில் ஏறினாலும் இறங்கினாலும் மூச்சிறைத்ததால் ஹாலில் இருந்த சோஃபாவிலேயே பொழுதை போக்குவாள். அந்த காலை நேரத்தில் புத்தகம் படித்து கொண்டிருந்தவளை வசந்தின் குரல் ஈர்த்தது. அத்தை, என்னடா? விமென்ஸ் ராவுக்குள்ளிருந்து கண்களை எடுத்து அவனை பார்த்தாள். நாளைக்கு கசோலி போறீங்க? ஆமா. காரை கேரேஜில் விட வேணாமா? பெடல் டிராவல் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதையெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? நீயே கொண்டு போய் விட்டுட்டு வர வேண்டியது தானே. போன தடவை மாதிரி என் கோவத்தை விலைக்கு வாங்காம உருப்படியா வேலை செய்ய சொல்லி கதிரேஷ் கிட்ட சொல்லு. காலையில நான் புறப்பட கார் ரெடியா இருக்கணும். சரி அத்தை, நகர்ந்தான். அடுத்த நிமிஷம் போர்டிகோவில் இருந்த
அந்த கேட்பரிஸ் நிற BMW கார் கிளம்பியது. 4-5 வீதிகளை கடந்து கதிரேஷின் கேரேஜுக்குள் நுழைந்தது. கதிரேஷ்! ஸ்க்ரூ டிரைவரோட கதிரேஷ் ஓடி வந்தான். வசந்த் புன்னகையோடு சொன்னான், வேலையை ஆரம்பி. கதிரேஷ் சிரித்தபடி காரின் அடியில் 10 நிமிஷங்கள் வரை வேலை பார்த்தான். ஆச்சா கதிரேஷ்? சுத்தம். பாதி வழியில பிரேக் லிங்கேஜ் கேட்டர் பின் அம்பேல். அப்புறம் உங்க அத்தை வானத்தை கை காட்டினான். தேங்க்யூ கதிரேஷ். காலை 7 மணி. போர்டிகோவில் கார் காத்திருந்தது. சௌதாமினி தோளில் ஹேண்ட்பேக்கோட உள்ளே இருந்து வந்தாள். வெண்ணிற சேலை, நெற்றியில் திருநீற்று கீற்று, உதட்டில் புன்னகை. வசந்த் காரை துடைத்து கொண்டிருந்தான். போதும்டா வசந்த், காரை தேய்ச்சி பெயிண்டையே எடுத்துருவே போல இருக்கே. வசந்த் சிரித்தான். கசோலி போயிட்டு எப்போ வருவீங்க அத்தை? நாளைக்கு காலையில வந்துருவேன். நீ என்ன பண்ற வசந்த்? நம்ம ஆடிட்டர் கிட்ட போய் அந்த அசைன்மெண்ட் ஆர்டர் காப்பியை வாங்கி ஐடி அத்தாரிட்டிஸ்க்கு காட்டிடு. சரி அத்தை. காருக்குள் சௌதாமினி இக்னிஷனை உசுப்பி கொண்டே கேட்டாள், நான் வரட்டுமா? சௌதாமினி காரை கிளப்பிக் கொண்டு காம்பவுண்ட் கேட்டை தாண்டினாள். நடுப்பகல் 11:30. டெலிஃபோன் ரிசீவரை எடுத்து காதில் வைத்தான் வசந்த். ஹலோ, வசந்த் ஹியர். நாங்கள் போலீஸ் பேசுகிறோம். உங்கள் வீட்டு கார் நம்பர் என்ன? BMW 6734. நீங்கள் மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கணும். கால்காவுக்கும் கசோலிக்கும் நடுவில் ஒரு பள்ளத்தாக்கில் உங்கள் வீட்டை சேர்ந்த கார் கவிழ்ந்துருச்சு. உள்ளிருந்த பெண்ணோட உடம்பு உரு தெரியாமல் சிதறிடுச்சு. கார் நம்பரை வச்சு இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம். சார், என்ன சொல்கிறீங்க? என் அத்தைக்கு? ஒரு போலி அதிர்ச்சியை குரலில் காட்டினான் வசந்த். மிஸ்டர், நீங்கள் உடனே கால்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? இதோ இப்போ வரேன் சார். சந்தோஷத்துடன் ரிசீவரை வைத்து மீண்டும் டயல் செய்தான். 22 வினாடிகள். மறுமுனையில் ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஹலோ, பக்கத்து கேரேஜ் கதிரேஷை கூப்பிடுறீங்களா? வெயிட் அ மினிட். 3 நிமிஷம் காத்திருந்தான். கதிரேஷ் லைனில் வந்தான். ஹலோ, கதிரேஷ் பேசுகிறேன். நான் வசந்த் கதிரேஷ். இப்போதான் ஃபோன் வந்தது. அத்தை கான். அதில் பாதாளத்தில் கார் விழுந்து உடம்புல ஒரு பீஸ் கூட கிடைக்காத அளவு சிதறிடுச்சான். காரை வச்சு எங்கள் தகவல் தந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சார். கதிரேஷ் சிரிச்சுக்கிட்டே கேட்டான். அப்புறம் எப்போ கிளம்புறீங்க? இப்போ. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? நீங்கள் கொடுத்த அமௌண்ட் கம்மி. உங்களுக்கு வரப்போகிற சொத்தை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப கம்மி. இன்னொரு கணிசமான அமௌண்ட்டை எனக்கு நீங்கள் வெட்டணும். கதிரேஷ். உடம்பு முழுவதும் அதிர்வலைகள் தாக்க ரிசீவரை பார்த்தான். கதிரேஷ் வார்த்தைகளை தொடர்ந்தான். அவசரமில்ல. அத்தையோட காரியங்களை எல்லாம் முடிச்ச பின்னாடி சாவகாசமாக என்னை கவனிச்சுட்டா போதும். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்கிட்டயே நீங்கள் ஏதாவது விஷமம் பண்ண நினைச்சா உங்களுக்கு தான் பிரச்சனை. 2 நாள் கழித்து கதிரேஷ் சிரித்தபடி வசந்தை பார்த்தான். என்ன சார், அத்தை காரியமெல்லாம் முடிஞ்சதா? எப்படியோ ரொம்ப சுலபமாக ஒரு பெரிய சொத்து உங்கள் கைக்கு வரப்போகுது. நடுவே என்னையும் கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சார். கதிரேஷ், இந்த மிரட்டலெல்லாம் என்கிட்ட செல்லாது. போலீஸில் சொன்னால் நீயும் தான் மாட்டிக்குவ. கதிரேஷ் வாய் விட்டு சிரித்தான். அது எனக்கு தெரியாதா சார்? நான் மாட்டினா பரவாயில்ல. நான் இந்த கொலையில வெறும் கருவி, அவ்வளவுதான். அதே சமயத்துல இந்த கொலைக்கு மூலக்கர்த்தா, கொலை செய்ய என்னை தூண்டினது எல்லாமே நீங்க. சரி, நீ கேட்ட பணத்தை நான் தர்றேன். ஆனா நீ கொஞ்ச நாள் பொறுக்கணும். சொத்தெல்லாம் சட்டப்பூர்வமா என் கைக்கு வந்து சேர வரைக்கும் காத்திருக்கணும். அந்த அளவு பொறுமெல்லாம் எனக்கு இல்லை. என்னைக்கு இருந்தாலும் அந்த சொத்து உங்க கைக்கு தான் வரப்போகுது. எங்கேயாவது பணத்தை புரட்டி இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள போபியாரா கார்டன்ல கொண்டு வந்து கொடுங்க. மத்தியானம் 1:30க்கு போர்டிகோவில் வந்து நிரம்பியது அந்த வெள்ளை நிற மாருதி கார். கார் கண்ணாடிகளில் ஸ்டிக்கர்கள். இறங்கிய அந்த உயரமான மனிதர் சந்திரவதனம், சௌதாமினியின் குடும்ப டாக்டர். போர்டிகோ படிகளை கடந்து வீட்டுக்குள் வந்தார். முன் ஹால் சோஃபாவில் வசந்தும் பக்கத்தில் குடும்ப லாயர் சேஷாத்ரியும் ஏதோ பேசிக்கொண்டிருந்தார்கள். வாங்க டாக்டர். வசந்த் சோகமான குரலில் சந்திரவதனத்தை வரவேற்றான். அவரும் கவலை தோய்ந்த முகத்தோடு உட்கார்ந்து கொண்டே சொன்னார். மிஸ்டர் வசந்த், டெல்லியிலிருந்து இன்னைக்கு தான் வந்தேன். வந்ததும் விஷயத்தை கேள்விப்பட்டேன். ரொம்பவும் அதிர்ச்சியா இருந்தது. டாக்டர், எனக்கு விவரம் தெரியாத வயசுலேயே அம்மாவும் அப்பாவும் போயிட்டாங்க. அவங்க போன பிறகு எல்லாமே அத்தை தான். உடம்புல ஏதாச்சும் அடிபட்டா கூட நான் அம்மான்னு கத்த மாட்டேன், அத்தைன்னு தான் கத்துவேன். அத்தைக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாய்க்கு வாய் வசந்த் வசந்த்ன்னு கூப்பிடுவாங்க. இனிமே அந்த குரலை என்னால கேட்கவே முடியாது. வேண்டுமென்ற குரல் தழுதழுத்தான் வசந்த். டாக்டர் சந்திரவதனம்
உதட்டில் ஒரு விரக்தியான புன்னகையை நிறுத்தி வசந்தை ஏறிட்டார். ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் வசந்த். வசந்தும் குடும்ப லாயரும் குழப்பமாய் அவரை பார்க்க டாக்டர் தொடர்ந்தார். இப்போ உங்க அத்தைக்கு இந்த முடிவு ஏற்படாம இருந்திருந்தாலும் 6 மாசம் கழிச்சு வேறொரு வகையில முடிவு வந்திருக்கும். டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? வசந்த் அதிர்ந்து போய் கேட்டான். எஸ், உங்க அத்தைக்கு பிளட் கேன்சர் இருந்தது. ஆரம்ப நிலை. உங்க அத்தை கிட்ட கூட நான் அதை பத்தி சொல்லல. போன வாரம் செக்அப் ரிசல்ட்ல தான் இது கன்ஃபார்ம் ஆச்சு. வசந்தின் முகத்தில் ரத்தம் பாயாமல் நின்றது. இன்னும் 6 மாசத்துல சுலபமாய் சாக போகிற அத்தையை அவசரப்பட்டு தீர்த்து கட்டி கதிரேசனின் மிரட்டலில் மாட்டிக்கொண்டது இமாலய முட்டாள்தனம். டாக்டர் தொடர்ந்தார். நான் சூசகமா உங்க அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்கல. என்ன சொன்னீங்க டாக்டர்? உயில் விவகாரத்தை எல்லாம் தெளிவா எழுதி வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டேன். எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. குடும்ப வக்கீல் சேஷாத்ரி அவசரமாய் குறுக்கிட்டார். அந்த உயில் விவகாரத்தை பத்தி பேசத்தான் வசந்த தேடிக்கிட்டு வந்தேன். அதுக்குள்ள நீங்களும் வந்துட்டீங்க டாக்டர். சௌதாமினி உயில வசந்த் பேருக்கு தானே எழுதி வச்சிருக்காங்க. லாயர் தலையை சொரிந்தார். தர்ம சங்கடமாய் வசந்தை பார்த்துவிட்டு டாக்டரை ஏறிட்டார். சொத்து முழுதையும் வசந்த் பேருக்கு தான் எழுதி வச்சிருக்காங்க. ஆனா உயில் வாசகத்துல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வசந்துக்கு பாதகமா இருக்கு. எனக்கு பாதகமா இருக்கா? எப்படி லாயர் சார்? லாயர் அந்த உயில் பேப்பர்களில் அந்த முக்கியமான விஷயத்தை பார்த்து படித்தார். என்னுடைய சொத்துக்களை அனுபவிக்கிற உரிமை உள்ளவர்கள் 4-5 பேர்கள் இருக்கின்ற போதிலும் என்னோட இருந்து நிர்வாகங்களை கவனித்து வரும் வசந்தின் மேல் உள்ள நல்ல அபிப்பிராயம் காரணமாக என் சகல சொத்துக்களின் அனுபவ உரிமையை எனக்கு பின் நான் வசந்துக்கு அளிக்கிறேன். யார் பேரிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. வசந்த் மேல கூட முழு நம்பிக்கை இல்லாதபடியால என் உயிருக்கு நிறைய ஆபத்துகள் இருப்பதாக கருதுகிறேன். ஆகவே நான் இறந்து போன பிறகு மட்டுமே வெளிப்படுத்த வேண்டிய இந்த ரகசிய ஷரத்தை உருவாக்கியிருக்கிறேன். ஷரத்தின்படி எனக்கு இயற்கையான மரணம் ஏற்படுகிற பட்சத்தில் என் சொத்துக்கள் எனக்கு பின் வசந்துக்கு போய் சேரும். ஆனால் எந்த நபர் மூலமாகவோ விபத்தின் மூலமாகவோ என் அகால மரணம் சம்பவிக்கும் பட்சத்தில் எனக்கு பாத்தியப்பட்ட அத்தனை சொத்துக்களும் அனாதை இல்லம், கோவில்கள் ஆகியவற்றின் பொதுப்பணிகளுக்கே போய் சேர வேண்டும். வசந்துக்கு தூக்கி வாரி போட்டது. சாயந்தர நேரம் டோப்பியாரா கார்டனில் மெதுவாய் நடந்தான் வசந்த். மனசு முழுவதும் அவசரப்பட்டு அத்தை என்கிற பொன் வார்த்தை அறுத்துவிட்ட அதிர்ச்சியில் இருந்தது. கதிரேஷ் உயில் வாசகங்களை நம்புவானா? நான் ஏதோ கதையடிப்பதாக நினைப்பானா? கதிரேஷ் குறிப்பிட்ட மரம் சற்று தொலைவில் இருந்தது. மணி 6:35. டைம்க்கு வந்துட்டீங்களே சார் என்றான் கதிரேஷ். வா கதிரேஷ். பணம் ரெடியா சார்? கதிரேஷ், நான் ஏமாந்துட்டேன். வேணாம் சார், ஏதாவது கதை சொல்லி என்னை ஏமாத்த பார்க்காதீங்க. இப்ப எனக்கு பணம் வேணும். நான் சொல்றத கொஞ்சம் கேளு கதிரேஷ். கெஞ்சும் குரலில் லாயர் சேஷாத்ரி சொன்ன ரகசிய ஷரத்து விவரத்தை சொன்னான். இது நிஜமா சார்? சத்தியம். நான் எதுக்காக உங்ககிட்ட பொய் சொல்லணும்? அப்போ இந்த நிமிஷம் நீங்க ஒரு பெரிய சைபர். ஆமா, நம்பிக்கை இழக்காதீங்க சார். நான் ஒரு யோசனை சொல்றேன். அதுபடி நடந்தா அத்தனை சொத்துக்கும் சொந்தக்காரர் ஆயிடலாம். என்ன யோசனை? இந்த உயில் விவகாரம் எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கும் வக்கீலுக்கும் டாக்டருக்கும் மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாதே? தெரியாது. அப்போ இப்பவே டாக்டர் வீட்டுக்கும் வக்கீல் வீட்டுக்கும் போய் ஒரு பேரம் பேசணும். ஒரு வக்கீல் நினைச்சா உயிலையே மாத்தலாம். இப்படித்தான் என் மாமா ஒருத்தர் தன்னோட 4 பசங்களுக்கும் ஒரு பைசா கூட எழுதி வைக்காம அவரோட சின்ன வீட்டுக்கு சொத்து முழுதையும் எழுதி வச்சுட்டு மண்டையை போட்டுட்டாரு. அது தெரிஞ்ச 4 பசங்களும் வக்கீல கையில போட்டுக்கிட்டு உயிலையே மாத்தி எழுதிட்டாங்க. இன்னைக்கு அந்த சின்ன வீட்டுக்காரி தெருவுல பிச்சை எடுத்துக்கிட்டு திரியறா. என்னது, ஒரு வக்கீல் உயிலை மாத்தி எழுத முடியுமா? உயில் வாசகத்துல கூட கொஞ்சம் மாத்தி அதனோட அர்த்தத்தை மாத்தலாம். வசந்த் யோசித்தான். என்ன சார் யோசிக்கிறீங்க? வக்கீல் சேஷாத்ரி அத்தைக்கு விசுவாசமானவர். அதே மாதிரி தான் டாக்டரும். அவங்க பணத்துக்கு மசிவாங்களா? ரேட்டை கும்முன்னு ஏத்துங்க சார், இல்லைன்னா நீங்க தெருவுக்கு வந்துடுவீங்க. வசந்த் யோசித்தான். புறப்படுங்க சார், யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. கதிரேஷ், அவன் எதையோ சொல்ல வந்த வினாடி, வாங்க புறப்படலாம். போலீஸ் ஜீப் கார்டன் வாசல்ல காத்துட்டு இருக்கு. ஒரு இன்ஸ்பெக்டர், சில கான்ஸ்டபிள்கள், அவர்களோடு ஒர்க் ஷாப் பையன் கிருஷ்ணன். வசந்தின் கைகளில் காப்பை அணிவித்து கொண்டே அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார்.
அந்த விபத்தை நாங்கள் தற்செயலாக நடந்த விபத்துன்னு நினச்சி தான் ஃபைலை க்ளோஸ் பண்ண போனோம். அந்த நேரத்தில் தான் இந்த பையன் கிருஷ்ணன் ஒர்க் ஷாப் தரையில் கிடந்த இந்த கேட்டர் பின்னை எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்தான். உங்கள் அத்தையோட கார் வெளிநாட்டு YMW கார். இந்த ஊர்லயே அவங்க கிட்ட மட்டும்தான் அந்த கார் இருக்கு. அந்த பின் எப்படி இங்கே? கிருஷ்ணனோட மனசு யோசிக்க ஆரம்பிச்சது தான் உங்களோட துரதிர்ஷ்டம். கார் விபத்துக்கு முன்தினம் நீங்களும் கதிரேசனும் ரொம்ப நேரமா பேசினதும் அவன் மனசை நெருடி இருக்கு. சந்தேகத்தை எங்க கிட்ட வந்து சொன்னான் கிருஷ்ணன். நாங்க உங்களை கண்காணிக்க ஆரம்பிச்சோம். இப்போ நீங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டீங்க. வசந்த் தன் கையில் இருந்த இரும்பு காப்பியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். நண்பர்களே, நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா கூட சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல குட்டி ஸ்டோரியோட அடுத்த வீக்கெண்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.